Hey hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம இந்த சீரிஸோட எபிசோட் 12, 13 and 14 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸை நீங்க கண்டினியூவா பார்க்கறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப எபிசோட் 12ஓட ஸ்டார்டிங்ல டட்டனாய்க்கு ஒரு ராயல் லெட்டர் வருது. அதுல என்ன அசவா டேவிடனுக்கு மீட் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு. கட் பண்ணா இங்க எல்லாரும் மீனா நகரின் பேலஸ்ல உட்காந்து ஆச்சரிய காம்படிஷனை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இங்க காம்படிஷன் ஸ்டார்ட் ஆனதும் 3 பேரும் காட்டுக்குள்ள பிரிஞ்சு போயிட்டு அவங்க பாக்குற டார்கெட்ஸ் எல்லாத்தையுமே ஷூட் பண்றாங்க. அண்ட் அதுல ஏவாட ஹை ஸ்கோர் எடுக்கிறா. அப்புறம் கனினும் ரமிலும் ஒரே பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. அட இவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறப்ப சரனோட வாட்சுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. சோ இவன் அதை பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அண்ட் அவன் அங்க இருந்து போனதும் இங்க சிக்னல் கட் ஆயிருது. அட பாட்டு என்னாச்சுன்னு எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்க இங்க டெரரிஸ்ட் பாம்பு போட்டு அந்த இடத்துக்கே புகமூட்டமா ஆக்குறாங்க. அந்த சட்டம் கேட்டு கனின் ரமில் அண்ட் ஏவா இருக்கிற இடத்துக்கு வந்து இங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறான். அதே நேரத்துல இங்க மகாராஜா உடனே நம்ம காட்ஸ் அங்க அனுப்புங்கன்னு ஆர்டர் போட பிரின்ஸ் ராஜாட்டா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு வசின், மீனா நகரின்குள்ள டெரரிஸ்ட் அட்டாக்கா, இது எப்படி பாசிபிள்னு கேட்க இவரோ அது எனக்கும் தெரியல, இது வரைக்கும் இங்க டெரரிஸ்ட் அட்டாக் நடந்ததே இல்லன்னு சொல்லிட்டு இவரு அதுக்காக ராஜா கிட்ட சாரி கேட்டுட்டு அங்க காம்படிஷனை பார்க்க வந்த எல்லாரையும் நீங்க சேஃபான இடத்துக்கு போயிருங்கன்னு அவங்கள அனுப்பி வைக்க மீராவும் பேட்டாயும் ஏவா அண்ட் ரமில் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. கட் பண்ணா இங்க சுத்தி புகமூட்டமா இருக்கிறனால இவங்களால தூரத்துல இருக்கிற இடம் சரியா பார்க்க முடியல. அப்ப ஒரு ஆரோ ஏவா கால் கிட்ட வந்து அடிக்க அவளும் கீழே விழுந்துடுறா. அடப்பாட்டு கனினும் நீ ஓகேவான்னு கேட்டுட்டு அவகிட்ட போக 2 ஆரோ கனின் அண்ட் ரமில பாட்ட மாதிரி வருது. அண்ட் 2 பேரும் அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு கனின் அண்ட் ஆரோவை அனுப்புனவன ஷூட் பண்ணிடுறான். அப்ப ரமில் அண்ட் ஆரோஸ பாத்துட்டு இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ற ஆரோஸ் மாதிரியே இருக்கு, அவங்க நாம நமக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி செட் பண்ண பாக்குறாங்கன்னு சொல்ல நம்ம இங்க 2 வெளியே போயிடலான்னு கனின் சொல்லிட்டு அவன் ஏவாக்கு ஹெல்ப் பண்ண போக அடப்பாட்டு ரமிலும் ஏவாவை தூக்கிட்டு இவங்க அந்த இடத்துல இருந்து மூவ் பண்றாங்க. கட் பண்ணா சரண் இங்க வந்து பாக்குறப்ப எல்லா காட்ஸும் இறந்து கிடக்குறாங்க. சோ சரண் வேரிஸ் கிட்ட நீ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துடுறான்னு சொல்லிட்டு இவன் கனினை தேடி காட்டுக்குள்ள போக அவனுக்கு பின்னாடியே மீராவும் பேட்டாயும் வந்து இந்த இடத்த பார்த்துட்டு காட்டுக்குள்ள போறாங்க. கட் பண்ணா இங்க பிரின்ஸ் வசின் கெஸ்ட் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு இருக்க மற்றவங்க எல்லாரும் அவங்க பசங்களுக்கு என்ன ஆயிருக்குமோன்ற பயத்துல இருக்காங்க. அப்போ டட்டனாய் கையில எவிடன்ஸோட ராஜா கிட்ட வந்து நான் ஓடி போனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா, பட் நான் குற்றவாளிய கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு இவரு அந்த எவிடன்ஸ ராஜா கிட்ட கொடுக்க இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக். பிரின்ஸ் டாரின் டட்டனாய மீட் பண்றதுக்கு வராரு. தென் இவரு டட்டனாய் கிட்ட நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வேலையை நீங்க சீக்கிரட்டா பண்ணணும், மகாராஜாக்கு கூட இந்த விஷயத்த பத்தி தெரியக்கூடாதுன்னு சொல்ல இவரும் இல்ல எனக்கு புரியல, உங்களுக்கே மகாராஜா மேல நம்பிக்கை இல்லையான்னு கேட்க இவரும் நம்பிக்கை இல்லன்னு சொல்லிட முடியாது, பட் எனக்கு கனினோட சேஃப்டி ரொம்ப முக்கியம், என்னோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பவர் தான் எல்லாமே, சோ என்னால கனினோட விஷயத்துல ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிளீஸ் நீங்க இத கனின்காக பண்ணுங்கன்னு சொல்ல டட்டனாயும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாரு. அதுல இவரு ஜோவை பத்தி விசாரிக்கிறப்ப அவன் பிரின்ஸ் ரஜாட்டா அனுப்பின ஆளுன்றது இவருக்கு தெரிய வருது. அண்ட் அதுக்கப்புறமா கிடைக்கிற எவிடன்ஸ் ஃபுல்லாவே பிரின்ஸ் ரஜாட்டாக்கு எதிராக தான் வருது. அதை வச்சு இவரு பிரின்ஸ் ரஜாட்டா தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நினைக்கிறாரு. பட் அவரு இன்னும் கொஞ்சம் டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்றப்பதான் யாரோ பிரின்ஸ் ரஜாட்டா மேல சந்தேகம் வரணுன்றதுக்காகவே இப்படி பண்ணிருக்காங்கன்றத இவரு கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஆள் யாருன்னு இவரு தேட ஆரம்பிக்கிறப்பதான் இது எல்லாத்துக்கும் பின்னாடியே பிரின்ஸ் வசின் தான் இருக்காருன்றத இவரு கண்டுபிடிக்கிறாரு. இந்த விஷயத்த கேட்டதும் எல்லாரும் பிரின்ஸ் வசினை திரும்பி பாக்குறாங்க. கட் பண்ணா இப்ப இவங்க பிரின்ஸ் வசினை கண்டுபிடிச்சதுனால கண்டிப்பா ஆச்சரிய காம்படிஷன்ல ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போடுன்னு இவங்க கெஸ் பண்ணி அந்த ஃபாரஸ்டோட மேப் எடுத்து பாக்குறாங்க. அதை செக் பண்ணி பாக்குறப்பதான் இவங்க அந்த ஏரியா டெரரிஸ்ட் அட்டாக்கு கரெக்டா இருக்கும்ன்றத கண்டுபிடிக்கிறாங்க. தென் அது உண்மைதானான்றத கன்ஃபார்ம் பண்றதுக்கு வேடிஸ் சிஸ்டம் ஆக்ட் பண்ணி பாக்குறான். தென் அவன் அதை கன்ஃபார்ம் பண்ணதும் அவன் சரண் கிட்ட இத பத்தி சொல்ல அப்பதான் சரண் அவன் வாட்ச்ல வந்த மெசேஜ பார்த்து அங்க இருந்து கிளம்பிருப்பான். கட் பண்ணா இங்க மகாராஜா பிரின்ஸ் வசினை கைது பண்ணுங்கன்னு ஆர்டர் கொடுக்க அவரு அங்க இருந்து வெளியே ஓடி போயிடுறாரு. அண்ட் இந்த பக்கம் சோல்ஜர்ஸ் ராயல் மெம்பர்ஸ் சேஃபான இடத்துக்கு அனுப்பி விட்டுட்டு இவங்க பிரின்ஸ் வசினோட ஆளுங்க கூட சண்டை போடுறாங்க. கட் பண்ணா இங்க காட்டுக்குள்ள இவங்க 3 பேரும் வெளியே போறதுக்கான வழியை தேடிட்டு இருக்கிறப்ப ஒருத்தன் அங்க மறைஞ்சு நின்று அவங்கள ஷூட் பண்றதுக்கு ஏம் பண்றான். பட் அதுக்குள்ள சரண் அங்க வந்து அவங்க கூட சண்டை போட்டு அவனை ஷூட் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா இவன் கனின் கிட்ட வந்து நீ ஓகேவான்னு அவனை செக் பண்ண கொஞ்ச நேரத்துல மீராவும் பேட்டாயும் அங்க வந்துட்டு அவங்க ஏவாவையும் ரமிலையும் செக் பண்றாங்க. அதுக்கப்புறமா சரண் இந்த முட்டுல டிராக்கர் இருக்குன்னு சொல்லி அவன் கனினோட பேட்சை ரிமூவ் பண்ணிடுற அதே மாதிரி மீராவும் பேட்டாயும் ஏவா அண்ட் ரமில் கிட்ட இருக்கிற பேட்சை ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்ப கனின் பட் இது பிரின்ஸ் வசின் கொடுத்த கிஃப்ட் ஆச்சுன்னு சொல்ல சரணும் இந்த அட்டாக்கு பின்னாடி பிரின்ஸ் வசின் தான் இருக்காருன்னு சொல்லி இன்னும் இங்க எத்தனை ட்ராப் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல, சோ நம்ம உடனே இங்க 2 வெளியே போறது நல்லதுன்னு அவங்களை அங்க 2 கூட்டிட்டு போறான். கட் பண்ணா இப்ப சரணும் கனினும் அவங்க ஷிப் வர இடத்துக்கு வந்துடுறாங்க. அதே மாதிரி மற்ற 4 பேரும் அவங்க ஃபேமிலி இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. தென் கனின் சரண் கிட்ட இந்த இடம் சேஃபான்னு கேட்க இவனும் சேஃப் தான், இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட ஃபேமிலியும் இங்க வந்துருவாங்கன்னு சொல்றான். தென் அவன்
சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துற அவங்க பின்னாடியே பிரின்ஸ் வசீனும் அவங்களோட ஆளுங்களும் வராங்க. தென் ரெண்டு குரூப்பும் ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் கன் எய்ம் பண்ணி நிக்க ராஜா அவர்கிட்ட உனக்கு என்ன பிரச்சனைன்றத சொல்லு நம்ம பேசி தீட்டுக்கலான்னு சொல்றாரு. இவரோ எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல, நீங்க இது வரைக்கும் எத்தனை பேரோட உயிரை எடுத்திருப்பீங்கன்னு கேட்டுட்டு அப்புறம் இவரு கனினை பாட்டு உனக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல, உன்னோட தாத்தா தான் என் ஃபேமிலிய கொண்டாருன்னு சொல்ல இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதாவது 22 வருஷத்துக்கு முன்னாடி பிரின்ஸ் வசீனும் அவரோட வைஃபும் ராஜாவை மீட் பண்ணி அசவா டேவ்டன்ல ஏர் பொல்யூஷன் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. என்னோட வைஃப் அசவா டேவ்டன்ல தான் பிறந்து வளர்ந்தாங்க. இப்ப அங்க மைனிங்ல இருந்து வர பொல்யூஷன் அதிகமா இருக்கறனால மக்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்டு இவரும் அது எப்படி உங்களுக்கு தெரியும், உங்க வைஃப் இப்ப அங்க போயிட்டு வந்தாங்களான்னு கேட்க இவரும் அவங்க இப்ப போல பட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்னாங்கன்னு சொல்ல இவரும் அதை கேட்டு நீங்க அவங்க சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு இவங்களும் என்னோட ஃபேமிலி போய் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்ல இவரும் சரி நாடு என்னன்னு பாட்டு நாடு சரி பண்றேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா இவங்க பூஜாங் பிசுடுக்கு போய் அங்க பிரின்ஸ் ரஜாடாவை மீட் பண்ணி அவர்கிட்டயும் இந்த மைனிங் பிரச்சனைய பத்தி எடுத்து சொல்லி அவர்கிட்ட ஹெல்ப் கேட்க அவரும் ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா இவங்க அங்க இருந்து டிவிச்மேட்டாக்கு வந்து அவங்க பிரின்ஸ் சனாவை மீட் பண்ணி அவர்கிட்டயும் ஹெல்ப் கேட்க அவரும் நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம கொஞ்சம் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம ஏர் பியூரிஃபையர்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்றாரு. இப்படி எல்லாரும் ஹெல்ப் பண்றோம்னு சொன்னனால இவங்களும் இந்த பிரச்சனை சீக்கிரமாவே சரியாயிரும்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கப்புறமா யாரும் இந்த பிரச்சனைய பெருசா கவனிக்கல. அதனால பிரின்ஸ் வசீனோட வைஃபும் லங் கேன்சரால இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவரு மத்த 3 பேரும் இதுல இருந்து ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்காங்கன்றத கண்டுபிடிக்கிறாரு. அது எப்படின்னா அசவா டேவ்டனுக்கு மைனிங் மூலியமா நிறைய இன்கம் வருது அண்ட் அந்த பொல்யூஷன்னால உடம்பு சரியில்லாம போறவங்க எல்லாரும் பூஜாங் பிசுட்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வரனால இவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து நிறைய ப்ராஃபிட் வருது அண்ட் அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்ஸ்ல இருக்கிற ஏர் பியூரிஃபையர்ஸ் டெவிச் மெட்டால்ல இருந்து வருது. சோ அவங்க அது மூலியமா ப்ராஃபிட் பாக்குறாங்க அண்ட் இந்த டைம்ல இவங்க பிரெக்னன்டாவும் இருந்திருக்காங்க. அதனால பிரின்ஸ் வசீனும் அவங்க எல்லாரையும் பழி வாங்க வேண்டாம்னு நினைச்சிட்டு இவரு அவரோட பட்லர் கிட்ட நீ இளவரசி பிரெக்னன்சி இஷ்யூவால இறந்து போயிட்டாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணுன்னு சொல்றாரு. கற்பனா இங்க இவரு நான் அன்னைக்கு என்னோட வைஃப் பிரெக்னன்சி இஷ்யூவால இறந்து போயிட்டாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணப்ப ஒருத்தர் கூட அது உண்மைதானான்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த மைனிங்ல வர பொல்யூஷன்னால என்னோட வைஃப்க்கு லங் கேன்சர் வந்து இறந்து போனாங்க அண்ட் இப்போ உங்களுக்கும் அதே மாதிரி லங் கேன்சர் தான் வந்திருக்கு. அப்பவும் நீங்க இதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கல, உங்களுக்கு அதுல இருந்து வர ப்ராஃபிட் மட்டும் தான் முக்கியம், அதனால யார் என்ன கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு முக்கியம் இல்லன்னு சொல்லிட்டு இவரு ராஜாவை ஷூட் பண்ண போறப்ப சரண் அவரோட கையில ஷூட் பண்ணிடுறான். அப்ப இவரு சரணை பாட்டு நீ எதுக்காக அவரை பாதுகாக்கிற, அவராலதான் உன்னோட அம்மா இறந்து போனாங்கன்ற விஷயம் உனக்கு தெரியாதான்னு கேட்க சரணோட கண்டுக்காம பிரின்ஸ் வசீனை அரெஸ்ட் பண்றதுக்கு கிட்ட போக பாக்குறான். அப்ப வீரும் இவங்க பக்கம் திரும்பி ராஜாவை பாட்டு ஏம் பண்ண சரணும் மற்ற காட்ஸும் அவங்களோட கண்ணை கீழே வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கூட வீரும் ராஜாவை ஷூட் பண்ணிடுற அதை பாட்டு பிரின்ஸ் வசீன் சிரிச்சிட்டு கூட இருந்தவங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணது எப்படி ஃபீல் ஆகுதுன்னு கேக்குறாரு. ஆக்சுவலி வீரும் பிரின்ஸ் வசீனோட வைஃபோட கூட பிறந்த அண்ணனும் தம்பியோ, அதனாலதான் இவங்க 2 பேரும் சேர்ந்து ரிவெஞ்ச் எடுக்க பிளான் பண்ணிருக்காங்க. ராஜா சரண் கிட்ட கனின் யூகேல இருக்கிற விஷயத்த இன்டெரக்டா சொன்னத வீரும் கேட்டு அத பிரின்ஸ் வசீன் கிட்ட சொல்லிருக்காரு. சோ அவரும் கனினை அட்டாக் பண்றதுக்கு ஆளுங்களை அங்க அனுப்பியிருக்காரு அண்ட் அப்பத்துல இருந்து எவிடன்ஸ் ஏதாச்சும் கிடைச்சாலும் அது பிரின்ஸ் ரஜாட்டாக்கு எதிரா இருக்கிற மாதிரி தான் செட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா நடந்த எல்லா அட்டாக்குக்கும் காரணம் பிரின்ஸ் வசீன் தான் அண்ட் ஈவன் ரமிலன் பேட்டைய அட்டாக் பண்ணதும் பிரின்ஸ் வசீனோட ஆளுங்க தான். அவரு பூஜாங் பிசுட்ட அசவா டேவ்டன் கூட சண்டை போட வைக்க பிளான் பண்ணிருக்காரு. பட் அவரு பிளான் பண்ண மாதிரி பிரின்ஸ் ரஜாட்டா சண்டை போடல. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இவரு ராஜா கிட்ட என்னால உங்களை டைரக்டா அட்டாக் பண்ண முடியாது, பட் என்னால உங்களோட நம்பிக்கைய கொள்ள முடியும்னு இவரு கனினை மீன் பண்ண கனினும் என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியுது, பட் இப்படி எங்களை கொல்றது இதுக்கான சொல்யூஷனா இருக்காதுன்னு சொல்ல இவனோட டாட்டாவை கனின் ஸ்டாப் பண்ணு, நீ இவங்க கிட்ட எல்லாம் பேச தேவையில்ல, இங்க நான் தான் ராஜா, இவங்களால என்ன எதுவும் பண்ணிட முடியாதுன்னு சொல்ல வெறும் அப்படியா அதையும் பாத்துடலான்னு இவர் அகைன் ராஜாவை ஷூட் பண்றதுக்கு ஏம் பண்ண அங்க டட்டனாய் வந்து அவரை ஷூட் பண்ணி கொண்டுறாரு. தென் மற்ற கார்ட்ஸ் பிரின்ஸ் வசீனோட கார்ட்ஸ ஷூட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா வேடிஸும் பிரின்ஸ் வசீனை பிடிச்சிடுறான். தென் டட்டனாய் ராஜாவையும் பிரின்ஸ் டெரினையும் ஷிப்ல ஏற்றி விட்டுட்டு அவரு கனின் கிட்ட வர கனினும் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுன்னு அவரை அக் பண்ணிக்கிறான். அப்ப அவரும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம், இப்ப நீங்க 2 போயாகணும்னு சொல்லிட்டு அவரு சரண் கிட்ட கனினை அங்க 2 கூட்டிட்டு போக சொல்றாரு. அப்ப ஒரு புல்லட் சவுண்ட் கேட்க 2 பேரும் யார் மேல புல்லட் பட்டதுன்னு நினைச்சு பயந்துடுறாங்க. தென் இவங்க திரும்பி பாக்குறப்பதான் தெரியுது பிரின்ஸ் வசீன் கனினை பாட்டு ஏம் பண்றப்ப சக்கரை குறுக்க வந்தனால புல்லட் அவன் மேல பத்துருது அண்ட் அடுத்த செகண்டே வேடிஸ் பிரின்ஸ் வசீனை ஷூட் பண்ணி கொண்டுறான். அண்ட் இதோட எபிசோட் 12 கம்ப்ளீட் ஆகுது. இப்ப எபிசோட் 13 ஸ்டார்டிங்ல பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல முந்தின நாள் நைட்டு மெயின் பேலஸ்குள்ள பிரின்ஸ் வசீன் அட்டாக் நடத்திருக்காரு. சோ இதுக்கு மேல இங்க இருக்கிறது பிரின்சஸ் குனிட்டாக்கும் கனினுக்கும் சேஃப் இல்லன்னு மகாராஜா உடனே அவங்கள லண்டனுக்கு போக சொல்றாரு. அப்ப இவங்களும் நான் டரீனை பார்க்காம எப்படி கிளம்புறது, நான் கொஞ்ச நாள் கழிச்சு போறேனேன்னு சொல்றாங்க. பட் ராஜா அதுக்கு அலோ பண்ணல அண்ட் சரணோட அம்மா தான் பிரின்சஸ் குனிட்டாவுக்கு ராயல் கார்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
அதனால ராஜா அவங்களையும் லண்டனுக்கு போக சொல்லிட்டு நீ திரும்பி வர வரைக்கும் நான் சரண பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. கற்பனா இப்ப நடந்த டெரரிஸ்ட் அட்டாக்க பத்தி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. தென் இங்க பிரின்ஸ் டரின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறப்ப கனின் அங்க வந்து அவரை ஹக் பண்ணிட்டு டாடா இப்ப எப்படி இருக்காருன்னு கேட்க இவரும் டாக்டர்ஸ் புல்லத்தை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாரு. அப்ப ஒரு டாக்டர் அங்க வந்து மகாராஜா கிரிட்டிக்கல் ஸ்டேஜ தாண்டிட்டாருன்னு சொல்ல அதை கேட்டு பிரின்ஸ் டரினும் அவரை பார்க்க போறாரு. அதுக்கப்புறமா கனினும் சரணும் பேசுறப்ப கனின் அவங்க கிட்ட பிரின்ஸ் வசின் சொன்னது உண்மையா, என் தாத்தா தான் உன்னோட அம்மாவை கொண்டாரான்னு கேட்க சரணும் ஃபர்ஸ்ட் நானும் அப்படிதான் நினைச்சேன், பட் இது அவரு பண்ணது கிடையாதுன்னு சொல்ல இப்போ ஒரு பிளாஷ்பேக். அதுல ராஜாவும் பிரின்சஸ் குனிதாவும் பேசுறப்ப விருண் அவங்க பக்கத்துல தான் நின்னுட்டு இருந்தாரு. சோ அவர் அந்த இன்ஃபர்மேஷனை பிரின்ஸ் வசினுக்கு பாஸ் பண்ண அவரு ஆளுங்களை அனுப்பி பிரின்சஸ் குனிதா போற காரை அட்டாக் பண்றாங்க. அதுல கார் ஆக்சிடென்ட் ஆகி சரணோட அம்மாவும் கனினோட அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா டெடனாய் அங்க வந்து பாக்குறப்ப அவரு கனின் உயிரோட இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அண்ட் அப்போ சரண் அவனோட அம்மாவை பாக்குறதுக்கு யாருக்கும் தெரியாம டெடனாயோட கார்ல ஏறி இருப்பான். சோ அவனும் இந்த இடத்துக்கு வந்துட்டு அவன் அம்மாவை பார்த்து அழுக டெடனாய் அவனை கார் கிட்ட போக விடாம ஹக் பண்ணிக்கிறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா கனினும் உனக்கு என் மேல கோபம் வரலையா, அந்த ஆக்சிடென்ட்ல உன்னோட அம்மா இறந்துட்டாங்க பட் நான் உயிரோட இருக்கேன்னு சொல்ல சரணும் நான் அப்படி லூஸ் மாதிரி பேசணும்னு நீ எதிர்பார்க்கறியான்னு கேட்டுட்டு என்னோட அம்மா அவங்க வேலையை தான் செஞ்சாங்க அண்ட் அப்போ நீ கை குழந்தையா இருந்த, சோ உன் மேல என்ன தப்பு இருக்குன்னு கேட்டுட்டு அவனை கம்ஃபர்ட் பண்ணி ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறமா இவங்க சக்கரிய பார்க்க வராங்க. அப்போ சக்கரி கனினை பார்த்ததும் இளவரசே உங்களுக்கு எதுவும் ஆகல தானேன்னு கேட்க கனினும் நீ இந்த நிலைமையிலயும் மற்றவங்களை பத்தி தான் கவலைப்படுவியான்னு கேட்டுட்டு எனக்கு எதுவும் ஆகல நான் சேஃபா தான் இருக்கேன்னு சொல்றான். அப்ப அங்க பிரின்ஸ் டரின் வந்து சக்கரிய பாட்டு பேசிட்டு தென் கனின் கிட்ட உன்னோட டாட்டாவோட கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆயிருச்சு, சோ நம்ம டாவின் சிட்டிக்கு போயிட்டு அவரோட ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா நியூஸ்ல கேல்வின் ப்ரொடெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண வீடியோ வைரல் ஆனனால பூஜார் ராஜியும் கேல்வினை திரும்ப வர சொல்லிருக்காங்க. அது கூட சேர்த்து பிரின்ஸ் கேல்வின் அவராதான் அந்த ப்ரொடெஸ்ட்க்கு போயிருக்காரு. பூஜார் ராஜியும் எமிலியோட உள்நாட்டு பிரச்சனையில என்னைக்கோ இன்வால்வ் ஆகாதுன்னு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. அதை பார்த்து கனினும் கேல்வின் பிரச்சனையில மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுதுன்னு சொல்றான். கற்பனா இங்க அரசபையில பிரின்ஸ் டரின், பிரின்ஸ் ரச்சாட்டா அண்ட் பிரின்ஸ் ஜனா 3 பேரும் உட்காந்து பேசுறப்ப பிரின்ஸ் டரின் அவங்க கிட்ட இப்ப மீனா நகரினுக்கு லீடர் இல்லாதனால நாம அங்க சென்ட்ரல் ரூல ஃபாலோ பண்ணலாம்னு சொல்றப்ப பிரின்ஸ் ரச்சாட்டா காம்படிஷனை பத்தி கேக்குறாரு. அதுக்கு பிரின்ஸ் சனாவோ இப்ப அதை பத்தி பேசுறது நல்லா இல்லன்னு சொல்ல பிரின்ஸ் டரினும் பரவாயில்ல சனா அவரு கேட்டதுல ஒரு தப்பும் இல்லன்னு சொல்லிட்டு இவரு பிரின்ஸ் ரச்சாட்டா கிட்ட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கரப்ஷன் நடந்த விஷயம் உங்களுக்கே தெரியும், சோ அந்த ரவுண்ட நம்மளால கணக்கு எடுத்துக்க முடியாது. அந்த செகண்ட் ரவுண்ட்ல என்னாச்சுன்றதும் உங்களுக்கு தெரியும், சோ அதையும் நம்மளால கணக்கு எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம அகைன் ஆச்சாரி காம்படிஷனை நடத்தவும் முடியாது. சோ இப்போதைக்கு மகாராஜாவோட ஹெல்த் தான் முக்கியம், அவரு திரும்ப வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை பாத்துக்கலாம்னு சொல்ல பிரின்ஸ் ரச்சாட்டாவும் நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, பட் மகாராஜாக்கு ஏதாச்சும் ஆனாலும் இந்த காம்படிஷன் நடக்காதான்னு கேட்க ரச்சாட்டா நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு பிரின்ஸ் சனா கேக்குறாரு. அண்ட் அதுக்கு பிரின்ஸ் டரினோ நீங்க சொன்னது கரெக்ட் தான் பிரின்ஸ் ரச்சாட்டா, இப்ப நம்மளுக்கு ராயல் மெம்பர்ஸோட சேஃப்டி தான் முக்கியம், சோ நம்மளால அதுல எந்த ரிஸ்க்கும் எடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. கற்பனா இப்ப இவர் அந்த கோவத்தை ரமில் கிட்ட வந்து காட்ட பேட்டாய் குறுக்க வந்து பிரின்ஸ் ரமில விட்டுருங்க நான் உங்க பனிஷ்மெண்ட்டை ஏத்துக்கிறேன்னு சொல்ல இவரும் நீ சொல்றத நான் கேட்கணுமான்னு இவரு பேட்டாயை அரைஞ்சிட்டு உன் இடத்த நான் காட்டுறேன்னு இவரு பேட்டாய மிதிக்கிறாரு. அண்ட் அதோட ஸ்டாப் பண்ணாம இவரு ரமிலையும் வந்து பேட்டாய மிதிக்க சொல்றாரு. அதுக்கு இவனும் என்னால முடியாதுப்பான்னு அழுதே சொல்ல இவரும் என் பொறுமையா சோடிக்காடு தானே மிரட்டுறாரு. அதனால ரமிலும் வேற வழி இல்லாம பேட்டாய மிதிக்கிறான். தென் அவர் அங்க இருந்து போனதும் ரமில் அவன் கால எடுத்துட்டு அவன் பெட்ல போய் உட்காந்து அழுக பேட்டாயும் ஏண்டிக்காம அப்படியே படுத்து அழுகுறான். அப்ப ரமிலும் அவனை சமாதானம் படுறதுக்கு அவனை கிஸ் பண்ணலான்னு கிட்ட வரப்ப பேட்டாய் அவனை தள்ளி விட்டுட்டு நீ என்ன பாதுகாப்புன்னு நினைச்சேன்னு சொல்றான். அதுக்கு ரமிலும் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தானேதான் இருக்கேன், என்ன மீறி யாராவது உன்னை ஏதாவது சொல்லிட முடியுமான்னு கேட்க பேட்டாயும் பட் அந்த லிஸ்ட்ல பிரின்ஸ் ரச்சாட்டா இல்லையேன்னு சொல்றான். அந்த ரமிலாலையும் அதுக்கு மேல எதுவும் பேச முடியல. அதுக்கப்புறமா பேட்டாயும் இதுக்கு மேல என்னால முடியாது, இப்பத்துல இருந்து நம்மளுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதே நேரத்துல இங்க கனினும் சரணும் அவங்க அம்மாக்களோட சிமெண்ட்ரிக்கு வந்து பிளவர்ஸ் வச்சு பேசிட்டு இருக்கிறப்ப அங்க ஒரு கார்டு கனின் கிட்ட ஓடி வந்து மகாராஜாவை பத்தி ஏதோ சொல்றான். கற்பனா நெக்ஸ்ட் டே அரசபையில பிரின்ஸ் டரின் எல்லாருக்கிட்டையும் மகாராஜா ராயல் ஃபென்சிங் காம்படிஷனை கண்டினியூ பண்ண சொல்லிட்டாருன்னு சொல்லி இவங்க அதை பத்தி பேசுறப்ப பிரின்ஸ் சனா ஏண்டிச்சு நான் என்னோட பொண்ணோட சேஃப்டிக்காக டெவிச் மேட்டா இந்த காம்படிஷனை விட்டு வெளியே போகுதுன்னு சொல்லிட்டு பட் இதோட கடைசி முடிவு என் ராஜ்யத்தோட பெருமையான என் பொண்ணு கிட்டதான் இருக்குன்னு சொல்ல பிரின்ஸ் டரினும் உன்னோட முடிவு என்னன்னு ஏவா கிட்ட கேக்குறாரு. அதுக்கு இவளும் ராஜ்யத்தை பிடிக்கிறது என் நோக்கம் கிடையாது, நான் வீக்கானவ கிடையாதுன்றதை என் அப்பாக்கு ப்ரூவ் பண்றதுதான் என்னோட ஏமா இருந்தது, அண்ட் இப்போ நான் அதை பண்ணிட்டனால நான் இந்த காம்படிஷனை விட்டு விலகுறேன்னு சொல்றா. அதை கேட்டு இவரும் இது எல்லாருக்கும் ஓகேவான்னு கேட்க கனினும் நம்ம மகாராஜா வந்ததுக்கு அப்புறமா இந்த காம்படிஷனை நடத்திக்கலாமேன்னு சொல்றான். பட் பிரின்ஸ் டரினும் நம்மளால அதை பண்ண
பண்ண முடியாது, இது மகாராஜாவோட ஆர்டர்னு சொல்றாரு. தென் ஃபைனலா அசாவால்ட் எவிடன்ஸ்க்கும் பூஜாங் பிசத்துக்கும் இடையில தான் இந்த ராயல் ஃபென்சிங் காம்படிஷன் நடக்கும்னு முடிவு பண்றாங்க. அப்புறம் பிரின்ஸ் வசீனோட மேட்டரை அவரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாருன்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தென் மீனா நகரினுக்கு வாரிசு கிடையாது, சோ யாரு அங்க லீடர் ஆகலான்ற விஷயத்த நம்ம அப்புறமா பேசிக்கலாம், அது வரைக்கும் அங்க சென்ட்ரல் ரூலே நடக்கட்டும்னு சொல்றப்ப நாம ஏன் மக்கள் கிட்ட அந்த சாய்ஸ கொடுக்க கூடாதுன்னு கனின் கேக்குறான். அதை கேட்டதும் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சைலண்ட் ஆயிடுறாங்க. அப்ப இவரோ கனின் கிட்ட நீ எலெக்ஷனை நடத்தணும்னு சொல்றியான்னு கேட்டுட்டு அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. கட் பண்ண அன்னைக்கு நைட்டு கனின் இங்க தனியா நின்னுட்டு இருக்கிறப்ப அவனோட அப்பா அங்க வந்துட்டு உனக்கு என் மேல கோவமானு கேக்குறாரு. அப்ப கனினும் தயங்கிக்கிட்டே நீங்க எதுக்காக அப்போ என்னோட ஐடியாவை ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு கேட்க இவரோ நீ சொல்ற ஐடியா எல்லாரோட பவரையும் விட்டு கொடுக்க வைக்கும், அந்த மாதிரி எல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல அப்போ நீங்க அதை பண்ணுவீங்களான்னு கனின் கேக்குறான். அதுக்கு இவரோ ஃபர்ஸ்ட் நீ காம்படிஷன்ல வின் பண்ணு, அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்றத நீயே பாருன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா இவரு கனின் கிட்ட உன்னோட டாட்டா உன்கிட்ட சாரி கேட்டாருடான்னு சொல்லிட்டு நீ அசவாட் எவிடன்ஸ்க்காக ஃபென்சிங் பண்ணி வின் பண்ணிட்டு வான்னு சொல்றாரு. தென் அன்னைக்கு நைட்டு கனினால சரியா தூங்க முடியல. அப்ப சரண் எழுந்துச்சு நாளைக்கு நடக்க போற காம்படிஷனை நினைச்சு பயமா இருக்கான்னு கேட்க கனினும் எனக்கு எமிலியில சேஞ்சஸ கொண்டு வரணும், பட் நான் டோட்டலா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு இப்ப ரொம்ப பிரஷரா இருக்குன்னு சொல்ல சரணும் நீ எது நினைச்சும் கவலைப்படாத, ஜஸ்ட் உன்னோட பெஸ்ட் மட்டும் கொடுக்க பாரு, அண்ட் இப்போ உன்னால தூங்க முடியலனா நானும் உன் கூட சேர்ந்து முழிச்சிருக்கேன்னு சொல்றான். தென் நெக்ஸ்ட் டே இவங்க ஃபைனல் பிராக்டிஸ் பண்றாங்க. அதுல சரண் கனினோட கால்ல வெயிட்ட மாட்டி விட்டுட்டு உன்னால இதை ஹேண்டில் பண்ண முடியுதான்னு கேட்க இவனும் நான் ஹேண்டில் பண்ணிப்பேன்னு சொல்றான். அப்புறம் இவங்க பிராக்டிஸ ஸ்டார்ட் பண்ண தட்டநாயோட பாக்குறாரு அண்ட் அந்த மேட்ச்ல கனின் வின் பண்ணிடுறான். அப்ப இவரோ நீ சரணையே தோக்கடிச்சிட்ட, இதுக்கு மேல நீ பயப்பட தேவையில்லைன்னு சொல்லி அவனை ஆக்ட் பண்ண கனினும் இப்ப நான் உங்களை சேலஞ்ச் பண்றேன், நீங்க போய் ட்ரெஸ் மாட்டிட்டு வாங்க நாம ஒரு மேட்ச் வச்சுக்கலாம்னு கூப்பிட அவரும் போய் ட்ரெஸ் மாட்டிட்டு வராரு. தென் இவங்க ஃபென்சிங் பண்றப்ப கனின் கீழே விழுந்துடுறான். அப்ப இவரு கனினுக்கு அடிபட்டுருச்சான்னு பாக்க கிட்ட வர கனின் அவன் சின்ன வயசுல அவரை அவுட் பண்ண மாதிரியே இப்பவும் பண்ணிட்டு நான் வின் பண்ணிட்டேன்னு சொல்றான். அண்ட் இவரும் நீ மறவே மாட்டியாடான்னு கேட்டுட்டு அவனை ஆக்ட் பண்ணிக்கிறாரு. இப்படி எங்க கனின் ஹெல்த்தியான பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. அதுக்கு ஆப்போசிட்டா எங்க பிரின்ஸ் ரச்சாட்டா ரமில்க்கு ட்ரைனிங் பேர்ல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அதுல டயர்ட் ஆகி ரமில் கீழே விழுந்துற இவரோ யாரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ரமில் சீக்கிரம் எந்திச்சு பிராக்டிஸ் ஆரம்பின்னு சொல்றாரு. பட் அவனால சுத்தமா எந்திக்க முடியல. அத பாட்டு இவரோ நீ சரியான வேஸ்ட் நினைச்சு போயிற. ரமிலோட பட்லர் அவங்கிட்ட நீங்க கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கோங்கன்னு சொல்றான். அப்ப இவனும் பேட்டாய் எங்க இருக்கான்னு கேட்க இவனும் அவர் இங்க வரவே இல்லன்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப காம்படிஷன் நடக்கிறனால காட்டுறாங்க. அங்க கனின் காம்படிஷனை நினைச்சு நர்வஸா இருக்க அவனோட அப்பா உன்னால இது முடியும்டான்னு சேர் பண்றாரு. அதே நேரத்துல இங்க ரமிலோட அப்பா ஒழுங்கா வின் பண்ணிட்டு வாடான்னு முறைக்கிறாரு. அண்ட் இங்க சரண் கனின் கிட்ட வந்து நீ பிரீட் பண்ண மறந்துடாத, நீ எதுக்கும் பயப்படாம ரிலாக்ஸா கேம் விளையாடுன்னு அட்வைஸ் பண்றான். தென் அதுக்கப்புறமா காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக இதோட எபிசோட் 13 கம்ப்ளீட் ஆகுது. இப்ப எபிசோட் 14ஓட ஸ்டார்டிங்ல ஃபென்சிங் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. அண்டோட மகாராஜா ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாக்குறாரு. அண்ட் இங்க இந்த காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் ரமில் எடுத்துறான். அதனால கனின் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி அவன் சரண் சொன்ன மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இவன் விளையாட ஆரம்பிக்க இவன் ரமிலோட ஸ்கோரை கிராஸ் பண்ணிடுறான். அத பாட்டு இவரோ ரமில என் ரூம்க்கு வர சொல்லுன்னு அவரோட பட்லர் கிட்ட சொல்லிட்டு அங்க 2 எஞ்சி போறாரு. தென் பாடி மேட்ச் முடிஞ்சதும் ரமில் அவன் அப்பாவை பார்க்க வர இவரோ என்னடா விளையாடிட்டு இருக்க, பூஜாங் பிசோட் தோக்க போடு, அதுக்கு காரணமே நீதான்னு சொல்லி இவரு ரமில அறையிறாரு. அண்ட் ரமிலோ வேற எதுவும் இல்லனா நான் கிளம்புறேன்னு காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறான். இன்னும் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 5 மினிட்ஸ் இருக்கு. அப்ப பேட்டாய் வெளியே நிக்கிறத ரமில் பாக்குறான். அதுக்கப்புறமா மேட்ச் ஸ்டார்ட் ஆக 2 பேரும் ஒவ்வொரு பாயிண்டா எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஒரு ரவுண்ட்ல ரமேஷ் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துற கனின் அவன் கிட்ட வந்து அவனை தூக்கி விடுறான். அண்ட் எல்லாரும் அத பாட்டு கிளாப் பண்றாங்க. தென் மேட்சோட லாஸ்ட் ரவுண்ட் கண்டினியூ ஆக அதுல கனின் வின் பண்ணிடுறான். அத பாட்டு எல்லாருமே ஹாப்பி ஆயிடுறாங்க. அதுலயும் சக்கரி எல்லாம் அளவே ஆரம்பிச்சிடுறான். அண்ட் இந்த சைட்ல ரமில் பேட்டாய் கிட்ட போறப்ப குறுக்க பிரின்ஸ் ரஷாட்டாவோட பட்லர் வந்து இளவரசர் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாருன்னு இவரு ரமில கூப்பிடுறாரு. சோ இவனும் பேட்டாய விட்டுட்டு அவனோட அப்பாவை பார்க்க போறான். இங்க இவரு அகைன் ரமில போட்டு அறைய இவனும் அவரை பார்த்து முறைக்கிறான். அப்ப இவரும் என்னடா முறைக்கிற, உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துடுச்சான்னு திட்ட அதுக்கு இவனும் நீங்க என்ன எவ்வளவு அறையணுமோ அரைஞ்சுக்கோங்க, பட் எதாலையும் இன்னைக்கு நடந்துட மாட்ட முடியாது, நான் ஆல்ரெடி கனின் கிட்ட தோட்டுட்டேன்னு சொல்ல இவரு அகைன் ரமில அரைஞ்சிட்டு நீ உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. அதுக்கு இவனும் நான் உங்ககிட்ட இருந்து நல்ல பையனு பேர் வாங்குறதுக்கு நிறைய விஷயம் பண்ணேன், அதுல நான் நிறைய விஷயத்த சாக்ரிஃபைஸும் பண்ணேன், அதால இப்ப என் கிட்ட இருந்து எல்லாமே போயிருச்சுன்னு சொல்ல இவரோ உனக்கு எல்லாத்தையும் நான் தான் கொடுத்தேன்னு சொல்றாரு. அதை கேட்டு ரமிலும் ஓ அப்படியா, தென் நாங்க கீழே விழுந்தப்ப எனக்கு அடிபட்டிருக்குமான்னு கொஞ்சமாச்சும் நினைச்சு பாத்தீங்களான்னு கேட்க அதுக்கு இவரும் நான் எடுக்க நினைக்கணும், நீ என்ன குழந்தையா உன்னை இப்ப பாரு வச்சு கொஞ்சிட்டே இருக்கிறதுக்குன்னு கேட்க இவனும் இதுக்கப்புறம் பேசி எதுவும் மாற போறது இல்லைன்னு சொல்லிட்டு இனி நாம பேருக்கு தான் அப்பா பையன், பட் இதுக்கப்புறம் நீங்க சொல்ற எதையும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரமில் அங்க இருந்து போயிடுறான். கட் பண்ண இங்க ராஜா கனின் வின் பண்ணத பார்த்ததுக்கு அப்புறம்
அதுக்கப்புறமா இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா இவங்க அவரோட ஃபியூனரல்ல நடத்தி முடிச்சிட்டு பிரின்ஸ் டரின் மத்தவங்க கிட்ட வாங்க அடுத்து நடக்க வேண்டிய விஷயத்த பாக்கலான்னு சொல்லிட்டு அவரு அங்க ரெண்டு முன்னாடி போக எல்லாரும் அவரை ஃபாலோ பண்ணி போறாங்க. அப்ப பிரின்ஸ் ரசாட்டா ரமில கூப்பிட அவனும் திரும்பி பார்த்துட்டு அவரை கண்டுக்காம போயிடுறான். அதுக்கப்புறமா பிரின்ஸ் டரின் ராஜாவா பதவி ஏற்கிறாரு. தென் அதுக்கப்புறமா நடக்கிற ஒரு இன்டர்வியூல கனின் அவங்க கிட்ட மகாராஜா என்விரான்மெண்ட் இஷ்யூஸ் கவனிச்சிட்டு இருக்காரு, நாங்க சீக்கிரமாவே அதுக்கான பாலிசிஸ் அனௌன்ஸ் பண்ணுவோம்னு சொல்ல இவங்க அடுத்த கொஸ்டினா நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்கன்றத நாங்க தெரிஞ்சுக்கலாமான்னு கேக்குறாங்க. அதுக்கு கனினும் அந்த ஸ்கிரிப்டை எடுத்து சக்ரி கிட்ட கொடுத்துட்டு நான் என் மனசுக்கு தோன்ற விஷயத்தையே சொல்றேன்னு சொல்லிட்டு நான் எப்பவும் மகாராஜாக்கு சப்போர்ட்டா இருப்பேன், பட் இப்போ நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு தான் நான் ஆன்சர் தேடிட்டு இருக்கேன்னு சொல்றான். அப்புறம் அந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறமா இவன் ஈவென்ட் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டு சரண டான்ஸுக்கு கூப்பிடுறான். அப்படியே இவங்க டான்ஸ் ஆடுறப்ப எதுக்கு நீ இன்டர்வியூல ஸ்கிரிப்ட ஃபாலோ பண்ணலன்னு சரண் கேட்க கனினும் ஏன்னா எனக்கு நடிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல, நான் என்ன பண்றதுன்னு எனக்கே இன்னும் சரியா தெரியலன்னு சொல்லிட்டு பட் எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், அதுதான் நாம ஒன்னா இருக்கிறதுன்னு சொல்றான். தென் இவங்க வெளியே நிக்கிறப்ப கனின் எதையோ பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். சோ சரண் நீ என்னடா யோசிச்சுட்டு இருக்கன்னு கேட்க கனின் அடுக்கு பதில் சொல்றதுக்குள்ளேயே அவனோட அப்பா அங்க வந்து நீங்க வெளியே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அடுக்கு கனினோ இப்ப எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு தடுமாற இவரோ கனின் சொல்ல வர விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு டடனாய் கிட்ட பேசின நீ உனக்கு தோன்ற விஷயத்த பண்ணு, நான் அதுல எல்லாம் குறுக்க வரமாட்டேன்னு சொல்ல கனினோ எனக்கு அதை பத்தி யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும்பா, நான் அதை முடிவு பண்ணதுக்கு அப்புறமா உங்ககிட்ட வந்து சொல்றேன்னு சொல்ல இவரும் சரிவா உள்ள போலான்னு அவரை கனின் அங்க ரெண்ட கூட்டிட்டு போறாரு. கட்பனா இங்க பேட்டாய் பீச்ல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறப்ப ரமில் அந்த இடத்துக்கு வரான். அவனை பார்த்ததும் பேட்டாய் நான் இங்க இருக்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்க இவனும் நான் உன்னோட பெயிண்டிங்க பார்த்தேன்னு சொல்லிட்டு நீ இப்போ எப்படி இருக்கன்னு கேட்க பேட்டாயும் அதையே ரமில் கிட்ட கேக்குறான். தென் இவன் பிரின்ஸ் ரசாட்டா உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரான்னு ரமிலோட கையை செக் பண்ண ரமில் பேட்டாய ஹக் பண்ணி அழுதுட்டே சாரி கேட்டுட்டு என் அப்பாக்கு என்னை விட பவர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இப்போ என்கிட்ட எதுவும் இல்லன்னு சொல்லி அழுக அதை கேட்டு பேட்டாயும் உனக்காக நான் இருக்கேன்னு சொல்றான். அதே நேரத்துல இங்க சரண் கனினை பார்க்க வர கனின் அவங்க கிட்ட ஏஞ்சி வந்துட்டு இன்னைக்கு எனக்கு பிரேக், சோ நீ என்ன வெளியே கூட்டிட்டு போன்னு சொல்ல சரணும் பட் அதுக்கு முதல்ல நீ மகாராஜா கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லவும் கனின் அடுக்கு அதெல்லாம் நான் எப்பவோ பேசிட்டேன், நீ வேணும்னா சக்ரியை கேட்டு பாருன்னு சொல்ல சக்ரியும் ஆமான்னு அதை கன்ஃபார்ம் பண்றான். அண்ட் அதுக்கப்புறமா கனினும் சரணும் டேட்டுக்கு போறாங்க. அங்க ஒன் டே ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க ஒரு ஃபவுண்டைன் பக்கத்துல உட்காந்து பேசுறப்ப கனின் வானத்தை பார்த்து இன்னைக்கு வானம் ரொம்ப அழகா இருக்குல்லன்னு கேட்க சரணும் வானத்தை பார்க்காம கனினை பார்த்து ஆமா அழகா இருக்குன்றான். தென் இவன் கனினை கிஸ் பண்றதுக்கு கிட்ட வர கனினும் அதை பார்த்துட்டு அவன் சரணை கிஸ் பண்றான். அதுக்கப்புறமா இங்க நம்ம பேசதானே வந்தோம் அந்த வேலையை பாப்போன்னு கனின் சரண் கிட்ட நீ அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேட்க இவனும் மகாராஜாக்கு சேவை செய்யறது தானே சொல்றான். தென் நீ என்ன பண்றதா இருக்கன்னு கேட்க இவனும் நான் யூகே போயிட்டு பொல்யூஷன் மேனேஜ்மெண்ட்டை பத்தி படிக்க போறேன்னு சொல்லவும் பட் உன்னோட டைட்டில்னு சரண் சொல்ல இவனும் எனக்கு அது முக்கியம் இல்ல, ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எனக்கு நார்மல் லைஃப் தவிர வேற எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் இளவரசரா இல்லனாலும் நீ என்ன லவ் பண்ணுவியான்னு கேட்க சரணும் இதுக்கு நான் பதில் சொல்றது தப்பா இருக்கும்னு சொல்றான். அதை கேட்டு கனினும் ஓகே எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்ற நாளுக்காக நான் வெயிட் பண்றேன்னு இவன் அங்க ரெண்டு எஞ்சி போறான். கட் பண்ண இங்க பூஜார்ல கேல்வின் கனின் அவனோட ஸ்டடீஸ கண்டினியூ பண்றதுக்காக அவனோட இளவரசர் டைட்டில ராஜினாமா பண்ணதா நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறப்ப ஜே அவனுக்கு நம்ம மீட் பண்ண முடியுமான்னு மெசேஜ் அனுப்புறான். அதை பார்த்ததும் கேல்வின் அங்க இருந்து கிளம்பி அன்னைக்கு நைட்டே இவன் ஜேயோட வீட்டுக்கு வந்துடுறான். தென் நம்ம பேசலாமான்னு இவன் ஜே கிட்ட கேட்க இவனும் ஓகே சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசுறதுக்கு பீச்சுக்கு வராங்க. இங்க கேல்வின் ஜே கிட்ட அகைன் அவன் உண்மையே சொல்லாம இருந்ததுக்கு சாரி சொல்ல அதை கேட்டு இவனும் நான் ஆரம்பத்துல உன் மேல கோவமாடா இருந்தேன், பட் அப்புறம் நீ என்ன ஏமாற்றுறதுக்கு இப்படி பண்ணிருக்க மாட்டேன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு உன்னை பூஜாருக்கு திரும்பி வர சொன்னாங்களே நீ போலையான்னு கேட்க கேல்வினும் அவங்க என்ன கூப்பிட்டாங்கடா பட் எனக்கு அங்க ஸ்டே பண்ண விருப்பம் இல்ல, ஆக்சுவலி எனக்கு ஆரம்பத்துல ஆர்ட்ஸ் பிடிக்காம தான் இருந்தது, என் ஃபேமிலி நான் என் அண்ணனுக்கு போட்டியா வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணி ஆர்ட் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி வச்சாங்க, பட் நான் இங்க வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு ஆர்ட்ஸையும் உன்னையும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்ண ஜேவோ எனக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு அந்த ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்கிறான். கட் பண்ண இங்க கனின் அவன் அப்பாவோட பெயிண்டிங்க அவனே பெயிண்ட் பண்ணி அவனோட அப்பாவுக்கு கிஃப்ட் பண்றான். அதுக்கப்புறமா இவங்க உட்காந்து பேசுறப்ப நீ நாளைக்கு தானே கிளம்புறேன்னு இவரு கேட்க கனினும் ஆமா சொல்லிட்டு அவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்றான். அதை கேட்டு இவரோ இங்க பாரு நான் உன்னை வளர்க்கலனாலும் நான் உன் மேல அதிகமான அன்பு வச்சிருக்கேன், நீ சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருப்பேன், நீ சோகமா இருந்தா நானும் அதுக்காக வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு சோ உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை நீ என்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்ல கனினும் இப்ப என் கவலை எல்லாம் நான் லவ் பண்றவன நினைச்சுதான்னு சொல்றான். அதை கேட்டு இவரோ பட் நீ அந்த விஷயத்துல நீ நினைச்சதை செய்ய என்னனாலும் பண்ணுவியேன்னு சொல்லவும் பட் என் மனசுல இருக்கிறவன் அதுக்கு ஒட்டுக்க மாட்டான்னு கனின் சொல்றான். தென் நெக்ஸ்ட் டே இவங்க கிளம்புறப்ப கனின் டதனாய் கிட்ட நீங்க முன்னாடி போங்க நான் சரண் கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்றான். அப்புறம் கனின் சரண் கிட்ட உன்னை நீ நல்லா பாட்டுக்கோன்னு சொல்றப்ப சரண் அந்த டார்க் சாம்பைன் முட்டால செஞ்ச நெக்லஸ் எடுத்து அதை அவன் கனினுக்கு போட்டு விடுறான். தென் நீ எனக்காக வெயிட் பண்ணுவியான்னு
பண்ணுவியான்னு கேட்க இவனும் நான் வெயிட் பண்ணுவேன் பட் நீ எனக்கு அடிக்கடி கால் பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் சரண் கிட்ட ஐ லவ் யூ சொல்ல சரணும் அவனை கிஸ் பண்றதுக்கு அவன் கிட்ட வரான். அப்போ அங்க சக்கரி ஓடி வந்துட்டு இளவரசரே என்னால உங்களை விட்டு இருக்க முடியாது சோ என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போயிருங்கன்னு அவனோட லக்கேஜோட வர அடப்பாட்டு காணின்னு எதுவும் சொல்லாம லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அங்க ரெண்டு போயிடுறான். அப்புறம் சக்கரி சரண் கிட்ட வந்து நான் லண்டனுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி அவன் சரண ஹக் பண்றான். அப்போ வெளியே கார் சவுண்ட் கேட்கவும் இளவரசரே என்னை விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சக்கரி அங்க ரெண்டு ஓடி போறான். கற்பனா இப்ப இவங்க லண்டனுக்கு வந்ததுக்கு அப்புறமா கனின் சக்கரி கிட்ட இது பேலஸ் கிடையாது சோ இங்க நீ என்கிட்ட கேஷுவலா பேசுன்னு அவன ஃப்ரெண்டுன்னு கூப்பிட சக்கரியால அட ஏத்துக்க முடியல. எது நான் உங்களோட பெஸ்டியான்னு கேட்டுட்டு என்னால இங்க இருக்க முடியாது நான் என் பேலஸ மிஸ் பண்றேன்னு இவன் அங்க ரெண்டு கட்டிட்டே ஓடி போயிடுறான். அப்ப டட்டன் ஆயி கனின் கிட்ட வந்துட்டு நீ சக்கரிய என்னடா பண்ணன்னு கேட்க இவனும் நான் எதுவும் பண்ணலப்பா அவனை என்கிட்ட கேஷுவலா பேச சொன்னேன் அவ்வளவுதானே சொல்றான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் சரணுக்கு கால் பண்ணி பேசுறான். அதுல சரணும் நான் இப்ப வேடிச பாக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நீ சக்கரிய தொல்லை பண்ணாம இருக்கியான்னு கேட்க கனினும் நான் எடுக்க அதெல்லாம் பண்ண போறேன் நான் ரொம்ப நல்ல பையன்னு சொல்றான். அடி கேட்டு சரணும் இதை நான் நம்பலாமான்னு கேட்டுட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் நீ என்ன மிஸ் பண்றியான்னு கேட்க இவனும் நான் வெறும் உன்னை மிஸ் மட்டும் பண்ணல எனக்கு உன்னை பார்க்கணும் உன்னை ஹக் பண்ணணும் அப்புறம் உன்னை கிஸ் கூட பண்ணணும்னு சொல்ல அடி கேட்டு சரணும் அது சீக்கிரமாவே நடக்கும்னு சொல்றான். பட் அது கனினுக்கு சரியா கேட்கல சோ நீ என்ன சொன்னேன்னு கேட்க சரணும் ஒன்னும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிடுறான். கற்பனா இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நைட் டைம்ல கனின் ஏவா கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருக்கான். அப்ப ஏவா அவங்க கிட்ட நான் உனக்கு ஒரு அப்டேட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சரண் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்ண போறான் பட் எந்த பொசிஷன்லன்றது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு சரி நீ எப்போ எமிலிக்கு திரும்ப வர போறேன்னு கேட்க இவனும் நான் இங்க வந்தே கொஞ்ச நாள் தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் என் டிகிரியை முடிக்கிறேன் அதுக்கப்புறமா அதை பத்தி யோசிக்கிறேன்னு சொல்றான். அப்ப ஏவா நீ சரண் கிட்ட பேசுறியான்னு கேட்க இவனும் நாங்க அப்பப்போ பேசிட்டு தான் இருக்கோம் பட் இப்ப கொஞ்ச நாளா அவன் ரொம்ப பிஸியா இருக்கான்னு சொல்ல அதை கேட்டு ஏவாவும் சரி நான் காலை கட் பண்றேன் நீ அவனுக்கு கால் பண்ணி பேசுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறமா கனின் சரணுக்கு கால் பண்ணி பார்க்க அவனுக்கு லைன் ரீச் ஆகல சோ இவனும் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இவன் லைட் ஆஃப் பண்ணி படுத்து தூங்கிடுறான். தென் நெக்ஸ்ட் டே இவன் எண்டிக்கிறப்ப சரண் இவன் பக்கத்துல படுத்து இவனை பார்த்துட்டு இருக்கான். அவனை பார்த்ததும் கனின் ஹாப்பி ஆயிட்டு இது ஒன்னும் கனவில்லையேன்னு கேட்க சரணும் இல்ல நான் உன்னை பார்க்கதான் வந்தேன்னு சொல்லி அவனை ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறமா கனின் சரண் கிட்ட நீ இங்க வந்துட்ட சோ உன்னோட டியூட்டிஸ் என்னாச்சுன்னு கேட்க இவனும் சாரி நான் கிளியரா இல்லாம உன்னை கஷ்டப்படுத்திட்டேன் பட் இப்போ நான் கிளியர் ஆயிட்டேன் இதுக்கப்புறம் நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்ல இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல சரண் வேடிஸ் கிட்ட நான் முடிவு பண்ணிட்டேன்டா இதுக்கப்புறம் பீட்டாக் டேவாஸ் ராயல் கார்ட்ஸா இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல வேடிஸ் அதை கேட்டு ஷாக் ஆயிட்டு அப்போ நீ குவிட் பண்ண போறியாடான்னு கேட்க அட அப்படியும் சொல்லலான்னு சரண் சொல்றான். தென் அடுத்த நாள் சரண் ராஜாவை மீட் பண்ணி அவன் குவிட் பண்ண போற விஷயத்த பத்தி சொல்ல இவரோ எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு பட் நீ இப்போ எடுக்க இந்த முடிவை எடுத்துன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க சரணும் ஏன்னா இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு சோ நான் என் டியூட்டிஸை விட்டுட்டு என் மனசு சொல்றத செய்ய போறேன்னு சொல்ல இவரோ சரண் கிட்ட வந்து நான் உனக்கு கிளாஸ் எடுக்கிறடா நினைச்சுக்காத பட் டைம் யாருக்கும் வெயிட் பண்ணாது சோ நீ உன் லவ்வரை வெயிட் பண்ண வைக்காதுன்னு சொல்றாரு. இத கனின் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா சரண் அவன் கிட்ட ஐ லவ் யூ சொல்ல கனினும் ஐ லவ் யூ சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிஸ் பண்றாங்க. அப்ப டட்டனாய் அங்க வந்து கதவை தட்ட சரண் உடனே பெட்ல இருந்து ஏஞ்சிடுறான். தென் இவரு உள்ள வந்து சர்ப்ரைஸ் எப்படிடா இருந்ததுன்னு கேட்க கனினும் இவன் வரது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேக்குறான். அதுக்கு இவரும் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டா அது எப்படி சர்ப்ரைஸா இருக்கும்னு கேட்டுட்டு சரி பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டு சரண் நீயும் வான்னு கூப்பிட இவனும் ஓகேப்பான்னு சொல்றான். அட கேட்டதும் கனின் சரணை திரும்பி பார்த்து ஸ்மைல் பண்ண டட்டனாயும் ஸ்மைல் பண்ணிட்டே அங்க ரெண்டு போயிடுறாரு. அப்புறம் இவங்க 4 பேரும் டைனிங் டேபிள்ல உட்காந்ததுக்கு அப்புறமா கனின் மற்றவங்க கிட்ட இத பாக்குறப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சேர்ந்து சாப்பிட்டது தான் ஞாபகம் வருது பட் அப்போ நம்ம கூட சக்கரி இல்லன்னு சொல்ல சக்கரியும் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேனான்னு கேக்குறான். அண்ட் அதுக்கு இவரும் முன்னாடி இவங்க இந்த மாதிரி இல்ல இதுக்கு ஆப்போசிட்டா இருந்தாங்க. அப்போ கனினுக்கு சரண சுத்தமா பிடிக்காது பட் இப்போ 2 பேரும் கம்ம போட்டு ஒட்டி வச்ச மாதிரி இருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்டு கனினும் ஏன்னா இவன் அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தான்னு சொல்றான். அண்ட் அதுக்கு சரணும் நான் ஜஸ்ட் சைலண்டாடா இருந்தேன்னு சொல்றான். தென் இவரு கனின் கிட்ட சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீ சரணை வெளியே கூட்டிட்டு போயிட்டு வாடான்னு சொல்ல கனினும் நாங்க நாளைக்கு வெளியே போறோம் இன்னைக்கு சரண் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்றான். தென் இவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கனின் சரண் அண்ட் சக்ரி 3 பேரும் மேன்ஷன் பின்னாடி பிக்னிக்கு போறாங்க. கட் பண்ண அன்னைக்கு நைட்டு கனின் அவன் மொபைல பாட்டு உட்காந்து இருக்கிறப்ப சரண் அவன் கிட்ட வந்து என்னடா ஒரு மாதிரி உட்காந்து இருக்கன்னு கேக்குறான். அதுக்கு கனினும் நாளைக்கு நான் உன்னை எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல சரணும் தென் நீ நான் சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு இவன் ஸ்லோவா ரொமான்ஸ ஸ்டார்ட் பண்றான். கட் பண்ண நெக்ஸ்ட் டே இவங்க 2 பேரும் ஒரு கார்டனுக்கு வந்திருக்காங்க. அப்ப சரண் அவன் பேரண்ட்ஸோட வெட்டிங் ரிங்க கொடுத்து கனினுக்கு மேரேஜ் ப்ரொபோஸ் பண்ண கனினும் அந்த ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அண்ட் இதோட இந்த சீரீஸ் கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.